ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்ற ஒரு சிறப்பான திட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். அனைத்து சேவைகளும் ஒரே இடத்துல பெறலாம்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். டிசம்பர் 18, 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். எந்த இடத்துலனா கோயம்புத்தூரில். ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த திட்டம் முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, ஓகேங்களா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இந்த அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுது. ஸோ அரசு சேவைகள் மக்களுக்கு எளிதாக போய் கிடைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு புகாரோ இல்லை ஏதோ ஒரு கடிதமோ கொடுத்தீங்கன்னா 30 நாட்களுக்குள் அந்த மனுக்கள் என்ன பண்ணணும்னா தீர்வு காணப்படும் சொல்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எத்தனை நேரம் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா பெறப்படும் மனுக்கள் மீதான உடனடி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். வாட் எவர் இட் இஸ், சான்றிதழாக இருக்கட்டும், நிலம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக பாதுகாப்பு திட்டங்களாக இருக்கட்டும், எந்த திட்டமும் என்ன பண்ணிடலாம், நீங்கள் இதை போய் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது சிறப்பு முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் அமைக்கப்பட்டு அந்த முகாம் மூலமாக மனுக்கள் பெறப்படுகிறது. நேரடியாக போய் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம் எங்கன்னா போட்டாங்கன்னா, இந்த முகாம் போட்டாங்கன்னா நீங்கள் போயிட்டு என்ன சான்றிதழ் வேணுமாலும் என்ன புகார் வேணுமாலும் அடித்தாலும் 30 டேஸில் உங்களுக்கு தீர்வு கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்களேன். ஸோ மக்கள் எல்லாமே கொஞ்சம் கோவக்காரங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ எப்போனா 18 வயசு காலேஜ் டிசம்பர் மாதம், ஏன்னா நியூ இயர் வரப்போகுது 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 படிச்சுன்னு வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நீ வந்து என் மனு மேலே நீ நடவடிக்கைலாம் நான் கோவப்படுவேன். கோயம்புத்தூர் எப்போனா 18 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துட்டா போதுங்க. இந்த ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு போனாலே தேர்வுக்கு ஜாலியாக போகலாங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.